வணக்கம். சில மனுஷங்களுக்கு மத்தியில் அப்பாற்பட்ட ஒரு மனித சக்தி, அந்த மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட சக்தி இறைசக்தி, இறைசக்திக்கும் அப்பாற்பட்ட சக்தி இயற்கை சக்தி. இறைவனை இயக்கிறது இயற்கை, மனிதனை இயக்கிறது இறைவன். மொத்தத்தில் எல்லாமே இயற்கையினால் இயங்குது. இதில் இயற்கையை நம்பினா எல்லாம் தெரிஞ்சவன் தான் இயற்கையை நம்புவான். அதாவது சந்தோஷம், துக்கம், இன்பம், வாழ்க்கையில் கொடுமை, கஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம கையில் எதுவுமே இல்லைப்பா, நீ என்ன வேணால் பண்ண, இயற்கையாக ஒன்று நடக்குமா, அதுதான் நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு அப்பாற்பட்ட எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல், யாரையுமே நம்பாமல், அடுத்து என்ன நடக்கும், எது நடந்தாலும் சரி அப்படின்னு நினச்சி போகிற மனநிலைமை இருக்கிறவங்க இயற்கையை நம்புவாங்க. சாமி எனக்கு அது வேணும், இது வேணும், நான் அதை போடணும், இதை போடணும், எனக்கு காடு வேணும், ஊடு வேணும், ஆடு வேணும், மாடு வேணும், கோழி வரும், கருங்கு வேணும், எல்லாம் வேணும், லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா இறைவனை நம்புவாங்க. இப்போ இங்கே நீங்கள் இறைவனை நம்பினா ரொம்ப கஷ்டப்படணும். இயற்கையை நம்பினா எந்த கஷ்டமுமே கிடையாது. நிம்மதியாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். சற்றே நினச்சி பாருங்க, இறைவனை நம்பினா அது வேணும், இது வேணும், இது வேணும். ஆசைகள் மனிதனுக்கு எங்கேயாவது எப்பயாவது அடங்குமா, குறையுமா? ஆசைன்னு ஒன்று ஒவ்வொருத்தருக்கும் இருந்தே தீரும். அப்போ இறைவனை நம்பினா நீ ஆசைப்படணும். இயற்கையை நம்பினா மட்டும் மனுஷனுக்கு ஆசை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆசைகள் இருக்கும், அடையணுங்கிற முயற்சியும் இருக்கும். கிடைக்கலன்னா வழி இருக்காது. ஏன்னா செய்கிறோம், பலன் என்னன்னு எனக்கு தெரியாது, நம்ம கையில் எதுவும் இல்லை, நடப்பதெல்லாம் நடக்கட்டும், நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்ற எல்லாருக்கும் அப்பாற்பட்ட சக்தின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இந்த மைண்டை தெளிவாக சரியாக வச்சுப்பாங்க. அப்போ அங்கே அவங்க பார்த்திங்கன்னா, அவங்க இந்த மாதிரி சஞ்சலம், கஷ்டம், ஆசை, அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அவனை அடிச்சு விடுங்களேன், அந்த மாதிரி எந்த எண்ணமே இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் இறைவனை நம்புவீங்களா, இயற்கையை நம்புவீங்களா? எனக்கு தெரிஞ்சு மொத்த மனித குலமும் சரியே இயற்கையை நம்பினா நிம்மதி, 100% நிம்மதி தாங்க. இதில் என்னங்க 100% சொல்கிறது? நம்மளுக்கு தான் எல்லாமே நம்ம கிடைக்குதோ கிடைக்கலையோ, நடக்குதோ நடக்கலையோ, நம்ம செய்கிறோம், கடமைக்காக பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், ஓகே. ஸோ அப்படின்ற ஒரு தாட்ஸ் வந்துட்டுங்கும்போது அங்கே எதுக்குங்க சஞ்சலம் வரப்போகுது? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மைண்டை கண்ணா பின்னான்னு போடாமல், கண்ணா பின்னான்னு அலைய விடாமல், தேடாமல் இயற்கையை நம்பி வாழ்க்கையை ஓட்டினோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான்.